Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல இது ரீசெண்டா வந்துட்டு ஒரு மோஸ்ட் ரெக்வெஸ்டட் விஷயமா இருந்தது. ஒரு பிரைடல் கிட்ல என்னென்ன மேக்கப் நீங்க வந்து வச்சுக்கலாம், செல்ஃப் மேக்கப் பண்றதுக்கு, ப்ரொஃபஷனல் மேக்கப் கிடையாது, செல்ஃப் மேக்கப் பண்றதுக்கு உங்களுடைய பிரைடல் மேக்கப் கிட்ல என்னென்ன வச்சுக்கலாம் அப்படின்றது. இது வந்துட்டு இப்போ யாராவது எங்கேயாவது டிராவல் டைம்ல மேக்கப் வந்துட்டு கேரி பண்ண போறீங்கன்னா அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு கைட் வீடியோ மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்துட்டு இந்த வீடியோ நீங்க பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. நான் வந்து என்னுடைய ஃபேவரட்ஸ், என்னுடைய மஸ்ட் ஹேவ்ஸ் அண்ட் இன் ஜென்ரல் மஸ்ட் ஹேவ்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் ஸ்பெசிஃபிக்கா இந்த பிராண்ட், இந்த ஷேட், இந்த ப்ராடக்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல போறது கிடையாது. அஃப்கோர்ஸ் சில ஆப்ஷன்ஸ் கொடுப்பேன், பட் உங்களுடைய பர்சனல் கலெக்ஷன்ல என்ன இருக்கோ, என்ன நீங்க உங்களுடைய மேக்கப் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ சில பேருக்கு வந்து ரொம்ப ஹெவியான ஐ மேக்கப் போட பிடிக்காது, ஸோ சிம்பிளான ஐ மேக்கப் பேலட் வச்சிருப்பீங்க, ஸோ அதை மட்டும் நீங்க வச்சுக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் ஐ மேக்கப் பேலட் அப்படின்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்றேன். அதுல என்னுடைய ஃபேவரட்ஸ் நான் சொல்றேன். ஸோ அதையும் நான் வந்து கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், உங்களுடைய ஸ்கின் ப்ரெப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன், இது 3 கண்டிப்பாக இருந்தே ஆகணும் உங்களுடைய மேக்கப் கிட்ல. எஸ், நீங்கள் வந்து ஒரு ஸ்கின் கேர் ஜங்கியாக இருக்கீங்கன்னா, ஒரு பிக் டேக்கு மேக்கப் பண்ண போறீங்க அப்படின்னும் போது ரொம்ப அப்படியே A to Z எல்லாத்தையும் பண்றேன், நான் 20 ஸ்டெப் ஸ்கின் கேர் ரூட்டின் பண்றேன், அதுல நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்னா பண்ணுங்க, இல்லைன்னா புதுசாலாம் பண்ணாதீங்க. சிம்பிளா வச்சுக்கோங்க. ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன், இது இட்ஸ் அ மஸ்ட் இன் யோர் மேக்கப் கிட். ஃபேஸ் வாஷ்க்கு யூ கேன் யூஸ் த செட்டஃபில் ஒன், அண்ட் மாய்ஸ்சரைசருக்கு ஐ எம் லவ்விங் இது, இந்த ஒரு ப்ரொபிலின் மாய்ஸ்சரைசர் ஃப்ரம் த டெர்மாகோ. அடுத்து சன்ஸ்கிரீனுக்கு ஐ எம் கரண்ட்லி யூஸிங் இந்த லாங் லாஸ்டிங் சன்ஸ்கிரீன் அகேன் ஃப்ரம் த டெர்மாகோ. ஸோ இதே நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றேன். இன்னொன்று ஒரு குட்டி டிப் தரேன். இந்த மாதிரி டியூப் பேக்கேஜ்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர்ஸ், சன்ஸ்கிரீன்ஸ், ஃபேஸ் வாஷஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பாட்டில் அப்படின்னு வரும்போது நிறைய இடம் வந்துட்டு கன்சியூம் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் இப்படி ஜிக்ஸாக்காலாம் போடுறீங்கன்னா ஈஸியா வந்து இடத்த வந்துட்டு நிறைய பிடிக்காம இருக்கும். ஸோ அதனால ஐ ப்ரிஃபர் கேரிங் அரவுண்ட் வித் இந்த மாதிரி டியூப் பேக்கேஜஸ்ல வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ஸோ அது ஒரு சின்னோண்டு டிப் நான் தரேன். முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டி மினி ப்ராடக்ட்ஸ், டிராவல் சைஸ் கிட்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நீங்க எடுத்து உங்களுடைய பேக்ல வச்சுக்கிறது வந்துட்டு அட்வைசபிள். அடுத்தது லிப் பாம். இதுவும் வந்து மேக்கப்புள்ள வராது, ஸ்கின் கேர் கேட்டகரியில வராது, பட் மேக்கப்போட கிட்ல கண்டிப்பா நீங்க வச்சுக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் இந்த லிப் பாம். இந்த லிப் பாம்ல எனி லிப் பாம் உங்களுக்கு ஒர்க் ஆகுறது. ஸோ லிப் பாம், இது 4 ஐட்டம் இட்ஸ் அ மஸ்ட் ஹேவ். இப்போ மேக்கப்புள்ள போகலாம். இதுதான் வந்து ஆக்சுவல் மேக்கப் ப்ராடக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், உங்க மேக்கப்பை லாங் லாஸ்டிங்கா பிடிச்சு வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரைமர். ஸோ இந்த ப்ரைமர் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல இருக்கு. சிலிகான் ப்ரைமர், ஜெல் ப்ரைமர், மூஸ் ப்ரைமர், கிரீம் ப்ரைமர் அப்படின்ட்டு உங்க ஸ்கின்னுக்கு எது உங்களுக்கு செட் ஆகுதோ, எது உங்களுக்கு பிடிக்குதோ அது நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஆல்சோ பட்ஜெட்ல வேணும் அப்படின்னு பாக்குறீங்கன்னா கூட நிறைய பட்ஜெட் அமேசிங் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு. லைக் நைக்கால இருந்து ஸ்விஸ் பியூட்டி, இன்சைட், இந்த மாதிரியான பிராண்ட்ஸ்ல உங்களுக்கு அஃப்கோர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படி பயங்கரமா தரப்போறது கிடையாது. லைக் ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸ் அளவுக்கு தரப்போறது கிடையாது. ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஒரு 100% கொடுக்குதுன்னா, இந்த பட்ஜெட் ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்க 75% வரைக்கும் கண்டிப்பா நான் எடுத்துட்டு வந்துடலாம். பட் இட்ஸ் அப் டு யூல. அதனால நான் உங்களுக்கு வந்துட்டு ஓகே அது போட்டா ரொம்ப மோசமாவும் இருக்காது அப்படின்றதையும் நான் வந்து தெரியப்படுத்திக்க விரும்புறேன். ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி அகைன் டியூப்ல இருக்கக்கூடிய பேக்கேஜஸ், கொஞ்சம் குட்டியா இருக்கிற மாதிரியான பேக்கேஜஸ் அண்ட் மினி டிராவல் சைஸ்ல இருக்கக்கூடியது, இந்த மாதிரி எடுத்துப்பேன். இது வந்து நைக்காவோட பிரெப்மியா ப்ரைமர், இது வந்துட்டு மேப்ளினோட ப்ரைமர், இதெல்லாம் என்னுடைய ஃபேவரட்ஸ். அப்புறம் இது வந்துட்டு இந்த ஸ்ட்ரோக் கிரீம் மினி. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டியூப்ஸ்ல இருக்கிறது ஆர் சின்ன பேக்கேஜஸ்ல பட் அமேசிங் குவாலிட்டியில வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் இது மாதிரி ப்ராடக்ட்ஸ் நான் வந்து வச்சுப்பேன். அடுத்தது கன்சீலர்ஸ். கன்சீலர்ஸ் அப்படின்னு வரும்போது டெஃபினட்டா நீங்க வச்சுக்க வேண்டிய ஒண்ணு வந்துட்டு ஆரஞ்ச் கன்சீலர். அது தனியா டியூபாவும் இருக்கலாம், இல்ல இந்த மாதிரி கன்சீலர் பேலட்டாவும் இருக்கலாம். நீங்க பட்ஜெட்ல போறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சீலர் பேலட் வாங்கிக்கோங்க. இந்த பர்பிளோட கன்சீலர் பேலட், இன்சைட்டோட கன்சீலர் பேலட்ஸ்லாம் வந்துட்டு ஓகேவான ப்ராடக்ட்ஸ், நல்ல குவாலிட்டியில இருக்கும், அஃபோர்டபுளாகவும் இருக்கும். ஆல்சோ என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்சீலர் மீதி கலர்ஸ் போடக்கூடிய விஷயமும் வந்துட்டு இதுல வந்து அடங்கிரும். தனியா நீங்க கன்சீலர்ஸ்னு எதுவும் வாங்க வேணாம். ஹைலைட் பண்றதுக்கு இந்த மஞ்சள் கலர் யூஸ் பண்ணிக்கலாம், கலர் கரெக்ட் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம், கான்டோர் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் கன்சீல் பண்றதுக்கு இந்த 3 ஷேட்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கன்சீலர் பேலட் வந்துட்டு பட்ஜெட் பைல இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தனித்தனியா அப்படின்னா தனித்தனி டியூப்ஸ், பாட்டில்ஸ் நீங்க வந்து பிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கன்சீலர் தனித்தனியா எடுக்கும் போது கண்டிப்பா உங்ககிட்ட ஆரஞ்சு கன்சீலர் தனியா இருக்கணும். உங்க ஸ்கின் டோனை மேட்ச் பண்ற மாதிரியான ஒரு கன்சீலர் அண்ட் உங்க ஸ்கின் டோன்ல இருந்து ஒரு 2-3 ஷேட் லைட்டரா இருக்க மாதிரியான ஒரு கன்சீலர், இது கண்டிப்பா இருக்கணும். ஒரே கன்சீலர்ல யூ கேன் நாட் ஒர்க். ஓகே, ஸோ 3 கன்சீலர்ஸ், ஆரஞ்சு கன்சீலர், ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகுற மாதிரியான ஒரு கன்சீலர் அண்ட் ஸ்கின் டோனை விட பிரைட்டா இருக்கிற மாதிரியான கன்சீலர்,
இஸ் அ மஸ்ட். இப்போ ரீசெண்டாக என்னோட ட்ராவல்க்காக இருக்கட்டும், இல்லைனா ஏதாவது வெட்டிங் கெஸ்ட் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நான் வந்துட்டு என்னுடைய கிட்டில் வந்துட்டு ஃபவுண்டேஷன் அப்படின்றது வந்து அவாய்ட் பண்ணிடுறேன். ஏன்னா இப்போ எனக்கு என்னுடைய பேஸ்க்கு வந்துட்டு அந்த மாதிரி ஜஸ்ட் கன்சீலர்ஸ் மட்டும் வச்சு போட்டுக்கிறதே வந்து பிடிச்சிருக்கு. பட் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் வேணும் அப்படின்னும் போது ஒரே ஒரு ஃபவுண்டேஷன் வந்து போதும். உங்களுடைய ஸ்கின் டோனுக்கு அழகாக மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் ஆசிலேட்டடா இருக்கு, இது செட் ஆகுமா அது செட் ஆகுமா தெரியல அப்படின்னா இருந்தா ரெண்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபவுண்டேஷன் அப்படின்னு வரும்போதும் நைகா, லாக்மே, மேபிளின் இதெல்லாம் வந்துட்டு பட்ஜெட்ல நல்லா இருக்கிறது. ஹை அண்ட் போறீங்க அப்படின்னா மேக்லாம் விட நான் வந்துட்டு உங்களுக்கு டூ ஃபேஸ்து கூடாது, அதுக்கப்புறம் இந்த எஸ்எலோட டபுள் வேர் அது உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சூப்பரா இருக்கும். அடுத்தது பவுடர்ஸ் அண்ட் காம்பேக்ட் கண்டிப்பா ஒண்ணு உங்ககிட்ட இருந்தாகணும். ஓகே, அது வந்து உங்களுடைய ஸ்கின் டோன் விட ஒரு 2 ஷேட்ஸ் லைட்டரா இருக்கிற மாதிரியான ஒரு காம்பேக்ட் வச்சுக்கோங்க. லூஸ் பவுடர்ஸ்னு வரும்போது அது வந்து டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வந்து இருக்கிறது நல்லது. when it comes to பவுடர் செட்டிங் நான் கொஞ்சம் கிரேசியா போவேன். எப்படின்னா 2 பவுடர் வேணும், ஒரு காம்பேக்ட் வேணும். அந்த மாதிரி ஒண்ணு வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் எடுத்துப்பேன். பட் இப்போ உங்களுக்கு வந்து நான் நிறைய ப்ராடக்ட்லாம் வச்சு எடுத்துக்கலாம், எனக்கு இடம்லாம் இல்லைன்னா யூ கேன் கஸ்டமைஸ் இட் யுவர் செல்ஃப். இந்த மாதிரி எடுத்து நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் அண்ட் இது வந்து செட்டிங் பவுடர், இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணும்போது அது ஃபினிஷ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. இல்ல எனக்கு வந்துட்டு நான் ஒண்ணுதான் வேணும், ஒரு பவுடர் அண்ட் ஒரு காம்பேக்ட் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் அண்ட் ஒரு காம்பேக்ட் பவுடர் நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து என்னுடைய லிஸ்ட்ல வந்து எப்படி வைப்பேன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர், ஒரு செட்டிங் பவுடர் ஆப்ஷனல், ஒரு காம்பேக்ட் பவுடர் இப்படி வைப்பேன். அடுத்தது பிரான்சர்/கான்டோர் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா கான்டோர் டிச் பண்ணிருங்க. ஏன்னா மோஸ்டா மார்க்கெட்ல கான்டோர்னு இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்ல வந்துட்டு அந்த ஒரு கூல் டோன் ப்ரௌன் இருக்கும். அது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மட்டி லுக் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பிரான்சர் அப்படின்ட்டு போட்டிருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க போய்க்கோங்க. பிரான்சர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வார்ம் டோனா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அண்டர் டோன். அது வந்து நம்ம டஸ்கி ஸ்கின்னுக்கு இன் ஜென்ரல் பாத்தீங்கன்னா அழகான ஒரு வார்ம்த் அண்ட் ஷேடோ அண்ட் அந்த ஒரு டைமென்ஷன் அண்ட் ஒரு நேச்சுரல் லுக் வந்து கொடுக்கும். ஸோ பிரான்சர்ஸ் அப்படின்னு போய்க்கோங்க. பிரான்சர்லேயே பட்ஜெட்ல இருக்கீங்கன்னா மேக்கப் ரெவல்யூஷன் இதுல நிறைய ஷேட்ஸோட வரும். ஸோ அதனால மேக்கப் ரெவல்யூஷன். க்ரீம் விட நான் உங்களுக்கு வந்து பவுடர்லேயே ஸ்டிக் பண்ணிக்க சொல்லுவேன். பவுடர் ப்ராடக்ட், பவுடர் பிரான்சர்ஸ்ல கொஞ்சம் ஹை அண்ட் போகலாம் அப்படின்னா ஹூடாவோட இந்த பிரான்சர். ஆனால் இது வந்து இந்த சைஸ்ல இந்த பர்டிகுலர் ஷேட் வந்து இப்போ அவைலபிளா இல்லை, ரிச் அப்படின்றது. ஆனால் குட்டி பேன்ல வந்து நான் பார்த்தேன் ரீசெண்டா. ஸோ நீங்க வாங்குறதுனா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பெனிஃபிட்டோட பிரான்சர், அதுல வந்து கேரமல் அப்படின்ட்டு ஒரு டார்க் ஷேட் இருக்கு, அதுக்கப்புறம் டோஸ்டட் அப்படின்ட்டு ஒரு ஷேட் இருக்கு. அது ரெண்டுல ஏதாவது ஒன்று நீங்க வாங்கிக்கலாம். பிரான்சர்ஸ் வந்து பட்ஜெட்ல இருக்கிறது வந்து டஸ்கி ஸ்கின்ல இருக்கிறது கொஞ்சம் விரல் விட்டு எண்ணிடலாம் அந்த மாதிரியான பிராண்ட்ஸ் தான். அதுல நீங்க கொஞ்சம் வந்து ஸ்ப்ளர்ஜ் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ஓவரால் மேக்கப் வந்து டைப் பண்றது அதுதான். ஸோ அது ஒண்ணுத்துக்கு வந்து நான் உங்களை செலவு பண்ண சொல்லி கேட்டுப்பேன். இட்ஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய மேக்கப். அடுத்தது பிளஷ் அண்ட் ஹைலைட்டர். இது ரெண்டும் வந்து மஸ்ட் ஹேவ். அது முக்கியமா பிரைடா இருக்கீங்க, அந்த போட்டோஸ்ல அழகா உங்க கண்ணை வந்து தனியா எலிவேட்டடா தெரியணும் அப்படின்னும் போது பிளஷஸ் அண்ட் ஹைலைட்டர்ஸ் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ப்ராடக்டா இருக்க போகுது உங்களுக்கு. ஸோ பிளஷஸ் அண்ட் ஹைலைட்டர்ஸ் வந்துட்டு நம்ம ரெகுலர் யூஸ்ல வந்து இப்போ நீங்க யூஸ் பண்ணாத ஒரு ஆளா இருக்கீங்கன்னா இந்த மாதிரி பேன் மாதிரி நீங்க வாங்கிக்கோங்க. ரெண்டுமே இருக்கும் அந்த மாதிரி. அப்படி இல்லை நான் ரெகுலரா யூஸ் பண்றாள்னா நீங்க தனித்தனியா வாங்கிக்கோங்க. கரண்ட்லி ஐ எம் லவ்விங் திஸ் பேன் அண்ட் கலர். ஏன்னா ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிளஷ் கலரும் பிடிச்சிருக்கு, ஹைலைட்டரும் பிடிச்சிருக்கு. நான் இந்த ஒரு எரால இருக்கேன், லைக் அந்த வார்ம் எர்த்தி டோன்ஸ் அந்த தீம்லே இருக்கிற மாதிரியான ஒரு எரால இருக்கேன். ஸோ அதனால எனக்கு வந்துட்டு இந்த தீம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து மேக்கப் ரெவல்யூஷன்ல இருந்து இருக்கக்கூடியது. பிளஸ் நீங்க ரொம்ப கொஞ்சமா தான் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு பிளஷ் அண்ட் ஹைலைட்டர் வந்து நிறைய நாள் உழைக்கும். நீங்க டிஃப்ரெண்டா வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அப்படிலாம் வாங்கணும் கூட அவசியம் கிடையாது. ஜஸ்ட் 2 கலர், இதர் பிங்க் இல்லைன்னா கோரல், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு இது நீங்க போட்டீங்கனாலே போதும். ஹைலைட்டர்ஸும் வந்து அந்த மாதிரி தான். ரொம்ப இந்த சில்வரி டோன்ல இருக்கிறதா போகாதீங்க. பிரான்ஸ், கோல்டு இந்த மாதிரி கலர்ஸ்ல இருக்கக்கூடியது நீங்க வந்து போய்க்கிட்டீங்கன்னா டஸ்கி ஸ்கின்னுக்கு அழகா எடுத்து காமிக்கிற மாதிரி இருக்கும். அது கிரேயா தெரியாமலும் இருக்கும். ஓகே, அடுத்தது வந்துட்டு செட்டிங் ஸ்ப்ரே. இது வந்து கண்டிப்பா உங்களுடைய கிட்ல இருந்தே ஆகணும். பட்ஜெட்ல வந்துட்டு நான் உங்களுக்கு மேபிளின் அண்ட் ஸ்விஸ் பியூட்டியோட செட்டிங் ஸ்ப்ரேஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது இல்லாம நான் சொல்றேன் இதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். பட் இது சார்லட் டில்பரியோட இந்த செட்டிங் ஸ்ப்ரே, ஐ எம் லவ்விங் திஸ். ஐ திங்க் ஐ டெஃபினெட்லி ரீபர்ச்சேஸ் திஸ். ஏன்னா இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. என்னோட ஸ்கின்னை வந்து இன்ஸ்டன்டா மெல்ட் பண்ணுது, செட்டும் பண்ணுது. ஸ்கின் இல்ல, மேக்கப் வந்து மெல்ட் பண்ணுது, மேக்கப்பை செட்டும் பண்ணுது. அந்த ஒரு கிளாஸி க்ளோ வந்து என் ஸ்கின்னுக்கு கொடுக்குது. அது எந்த செட்டிங் ஸ்ப்ரேவும் இது வரைக்கும் எனக்கு கொடுத்ததே கிடையாது. ஆல்சோ இது இட் ஹேஸ் சம் ஸ்கின் கேர் பெனிஃபிட்ஸும் கூட. பட் அதெல்லாம் ஐ டோன்ட் மைண்ட். மேக்கப்பும் ஆல்ரெடி ஏகப்பட்டதுன்னு போடுறோம், அதில் போய் ஸ்கின் கேரா அப்படின்லாம் நான் வந்து பார்க்க மாட்டேன்.
பட் இது வந்து இது போடும்போது என் மேக்கப் வந்து ரொம்ப லைட்டா இருக்க மாதிரி இருக்கு, ஸ்கின் லைட்டா ஃபீல் ஆகுது அந்த மாதிரி. இட்ஸ் டிஃப்ரெண்ட், பட் ஐ குட் டெஃபினெட்லி see the difference. அடுத்து ஐ மேக்கப் உள்ள வரலாம். ஐப்ரோஸ் இட் இஸ். ஸோ ஐப்ரோஸ்க்கு வந்துட்டு நீங்க ஒரு பவுடர் ப்ராடக்ட் வச்சுக்கலாம், இல்ல பொமாட், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து இது ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ஒரு ஒன் கிட். இதுலேயே உங்களுக்கு பொமாட் ப்ராடக்ட்டும் இருக்கு, பவுடர் ப்ராடக்ட்டும் இருக்கு, அஃபோர்டபுளாகவும் இருக்கு. இது ஆக்சுவலா ஐலைனர் அண்ட் ஐப்ரோஸ். ஸோ நீங்க இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் காஜல் அண்ட் ஐலைனர் ஒர்க் கூட இதுலயே முடிச்சிடலாம். ஸோ இது வந்துட்டு மேல இருக்கிறது பவுடர் ப்ராடக்ட். ஓகே, அது அப்படியே நீங்க இப்படி ஓப்பன் பண்ணீங்கன்னா கீழே வந்து ஜெல் ப்ராடக்ட் இருக்கும். நான் இந்த ஜெல் ப்ராடக்ட் இப்போ யூஸ் பண்ணல, அதனால அது ட்ரை ஆயிடுச்சு. பட் இது வந்து ஒரு சூப்பர் டிராவல் ஃப்ரெண்ட்லி கிட். இதுல இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கண்ணாடியும் இருக்கு, பட் இதுல நீங்க ஐப்ரோஸ் பண்றதுக்குள்ள தலைவலி வந்துடும், ஏன்னா ரொம்ப குட்டியா இருக்கு அப்படின்றதுனால. இது கூட ஒரு ப்ரஷும் வரும், ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து எஃபெக்டிவா இருக்கும். ஸோ இது இட்ஸ் அ மஸ்ட் ஹேவ், நான் சொல்லுவேன், நல்லா இருக்கு. இந்த ஐ ஷேடோ போடுறதுக்கு முன்னாடி ஐ ப்ரைமர்னு ஒரு விஷயம் முன்னாடிலாம் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணது, நானும் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்பெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் நான் யூஸ் பண்ற அதே கன்சீலரே எடுத்து கொஞ்சமா போட்டு பவுடர் வச்சு செட் பண்ணிட்டு ஐ ஷேடோ போட்டுனா ஐம் குட் டு கோ அந்த மாதிரி. ஸோ அதையும் நீங்களும் பண்ணிக்கலாம். தனியா ஐ ப்ரைமர்னு எதுவும் வாங்க வேண்டாம், பட் நீங்க வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா வாங்கிக்கோங்க. அடுத்தது ஐ ஷேடோ. ஐ ஷேடோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நீங்க என்ன கலர் போடுவீங்க, என்ன மாதிரியான வேரியன்ட் உங்களுக்கு பிடிக்கும். சில பேருக்கு நல்லா மெட்டாலிக் கலர்ஸ் போடுறது பிடிக்கும், சில பேருக்கு மேட் கலர்ஸ் போடுறது தான் பிடிக்கும், சிலருக்கு கிளிட்டர் போடுறது பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குது அண்ட் உங்களுடைய அவுட்ஃபிட் என்ன, அதுக்கு மேட்சிங்கான கலர்ஸ் எதுல இருக்கு அப்படின்றத பார்த்து நீங்க உங்களுடைய ஐ ஷேடோ கிட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அது இது 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், சிங்கிள் குவாடா இருக்கலாம், இல்ல பெரிய பேலட்டா இருக்கலாம். இட்ஸ் டோட்லி அப் டு யூ. மேக்கப் ரெவல்யூஷன், மேவ்லிந்து, லாரியல்து, நைக்காது, பியூட்டி, அப்புறம் கலர் பாப்போட ஐ ஷேடோஸ் பல வருஷமா எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருக்க ஒரு ஐ ஷேடோ பேலட். இப்போ ரீசெண்டா இந்தியாலும் அவைலபிள் ஆயிடுச்சு. ஸோ நீங்க வாங்கி தாராளமா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐலைனர், காஜல் இதுவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் தனியா யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு லிக்விட் ஐலைனர் ஆர் ஜெல் ஐலைனர், இது வந்து மஸ்ட். ஓகேவா? ஜெல் ஐலைனர் வரும்போது யூ கேன் யூஸ் இதுல இருக்கிறது ஆர் மேப்ளினோட ஜெல் ஐலைனர். அப்புறம் லிக்விட் ஐலைனர்னு வரும்போது கே பியூட்டியோடது மசாபா அண்ட் ஸ்டேஸ், இது 3 வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால இந்த 3 நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மஸ்காரா வந்து எனி மஸ்காரா, பட் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. நீங்க வந்து டெஃபினட்டா எனக்கு மஸ்காரா தான் நான் வைப்பேன், நான் வந்துட்டு லேஷஸ் வைக்க போறது இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ப்ளீஸ் go ahead and invest on this mascara from MAC. MAC oda Max Stack mascara, one of the best mascaras in the market. Like Too Faced oda and the Better Than Sex mascara vida best ah irukku. அப்படி இல்ல நான் பட்ஜெட்ல இருக்கேன்னா எனி Maybelline mascara would do the job. இது ஆட் ஆன் கண்ணுகளுக்கு என்னன்னா ஐலாஷ் அண்ட் அதோட க்ளூ. ஐலாஷஸ் வந்து ஸ்விஸ் பியூட்டி பிராண்ட் எல்லாம் அஃபோர்டபுளா இருக்கு, நிறைய பிராண்ட்ஸ்ல அஃபோர்டபுளா இருக்கு. அமேசான்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா நேச்சுரல் லேஷஸ், விஸ்பி லேஷஸ் உங்களுடைய ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து பிக் பண்ணிக்கலாம். அண்ட் அது கூட க்ளூ வந்துட்டு நான் பட்ஜெட்ல பெஸ்ட் குவாலிட்டியா இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து மிஸ் கிளியரோட க்ளூஸ். அதுலேயே ஒயிட் கலரையும் இருக்கு, பிளாக்கும் இருக்கு. நான் பிளாக் ப்ரிஃபர் பண்ணுவேன், ஏன்னா ஒயிட் போட்டிங்கன்னா சம்டைம்ஸ் அது ஒரு மாதிரி ப்ளூவா வந்து காயும். நீங்க வந்துட்டு காஜல் இல்லைனா ஐலைனர் வச்சு கரெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். பிளாக் இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளம் இருக்காது, ஆல்ரெடி ஐலைனர் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ பிளாக் வேரியன்ட் நீங்க வந்துட்டு க்ளூக்கு எடுத்துக்கோங்க. இன்னொரு ஆட் ஆன் வந்துட்டு லென்ஸ் வந்துட்டு ஆப்ஷனல் ஐலாஷஸ் மாதிரியே, பட் வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்னா வச்சுக்கோங்க, இல்லை வேண்டாம் அப்படின்னா யூ கேன் அவாய்ட். அதுக்கப்புறம் லென்ஸ்ல வந்துட்டு எனக்கு நான் விரும்பி யூஸ் பண்ற ஷேட்ஸ் வந்துட்டு ப்ரௌன் அண்ட் கிரே. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா போறேன்னு மட்டும் பண்ணிடாதீங்க, அது நல்லா இருக்காது. லைக் ப்ளூ ட்ரெஸ் போட்டுறீங்கன்னா ப்ளூ லென்ஸ், அது நல்லா இருக்காது. உங்களுடைய ஜுவல்ல வந்துட்டு ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்கு, அவுட்ஃபிட்ல வந்து நிறைய ஒயிட் எலிமெண்ட்ஸ், சில்வர் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னா கிரே போய்க்கோங்க. இல்ல கோல்டு ஆன்டிக் இப்படிதான் இருக்குன்னா நீங்க ப்ரௌன் போய்க்கலாம். லெட்ஸ் மூவ் ஆன் டு லிப்ஸ். லிப்ஸ்க்கு வந்துட்டு இந்த லிப் ப்ரைமர், அந்த மாதிரி லிப் பிளம்பிங் ஆயில், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. லிப் பாம் ஆல்ரெடி நம்மளுக்கு கிட்ல வச்சிருக்கோம். அடுத்தது லிப் லைனர். ஓகேவா? லிப் லைனர் வந்து டெஃபினட்டா ஒரு டார்க் ப்ரௌன் லிப் லைனர் யூ ஹேவ் டு ஹேவ். மேக்கோட செஸ்னட் நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது வந்து எல்லா கலர்ஸ்க்குமே வந்து சூட்டபிளா இருக்கிற மாதிரியான ஒரு லிப் லைனர் கலர். அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக்ஸ் அப்படின்னு வரும்போது அகேன் இட்ஸ் அப் டு யூ. லிக்விட் லிப்ஸ்டிக் பிடிக்கும்னா அது நீங்க வச்சுக்கோங்க, என்ன கலர் போட போறீங்களோ அது நீங்க வச்சுக்கோங்க. இல்ல புல்லட் லிப்ஸ்டிக்ஸ் வேணும்னா அது நீங்க வச்சுக்கோங்க. ஸோ புல்லட் லிப்ஸ்டிக்ஸ் அப்படின்ட்டு வரும்போது நான் உங்களுக்கு மேக்கோட புல்லட் லிப்ஸ்டிக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ்னு வரும்போது மேபிளினோட சூப்பர் ஸ்டே மேட் இங்க் லிக்விட் லிப்ஸ்டிக், அது நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இன்னும் பட்ஜெட்ல நீங்க போறீங்க அப்படின்னா புல்லட் லிப்ஸ்டிக்ஸ்க்கு வந்துட்டு யூ கேன் ட்ரை தி மார்ஸ் லிப்ஸ்டிக்ஸ், மேட் லிப்ஸ்டிக்ஸ் அப்படின்ட்டு வரும். அதெல்லாம் வந்து செம்ம லாங் லாஸ்டிங்கா இருக்கு, கொஞ்சம் ட்ரையிங், லைக் மேக்கோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சோண்டு ட்ரையிங்கா இருக்கும். பட் ஐ ரியலி லவ் தெம். செம்ம லாங் லாஸ்டிங்கான ரிசல்ட் வந்து கொடுக்கும்.
நல்லா இருக்கும் லிப்ஸ்ல. ஸோ மார்ஸோட புல்லட் லிப்ஸ்டிக்ஸ் ஆர் ஸ்விஸ் பியூட்டியோட புல்லட் லிப்ஸ்டிக்ஸ் நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். அடுத்தது லிப் கிளாஸஸ் வந்து ஆப்ஷனல். இப்போ நான் வந்துட்டு பெரிய ஒரு கிளாஸ் ஃபேன் கிடையாது. ஆனா நான் என்னுடைய மேக்கப் கிட்ல ஒரு கிளாஸ் வந்து எப்பயுமே வச்சுப்பேன். ஏன்னா வி டோன்ட் நோ, லைக் அந்த டைம் நம்ம கிளம்பும் போது இஃப் ஐ ஃபீல் லைக் ஓகே எனக்கு கிளாஸ் தான் வேணும் அப்படின்னா ஒரு நியூட் லிப் கிளாஸ் வந்து நான் போட்டுப்பேன். இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட் ஓகேவா, என்னன்னா டூல்ஸ்ல வந்துட்டு 2 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் இந்த 2 ப்ராடக்ட்ஸ். இது வந்து ஒரு பியூட்டி பிளெண்டர். ஐ லவ் திஸ் ப்ராடக்ட். திஸ் இஸ் ஃப்ரம் ரெனே. இது வந்து நீங்க ஃபுல்லா தண்ணியில நினைச்சிட்டு ஃபுல்லா புழிஞ்சிட்டு யூ ஹாவ் டு யூஸ் உங்களுடைய பேஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்றதுக்கு. அப்புறம் ஒரு பவுடர் பஃப். இது வந்துட்டு ஒரு ட்ரை பவுடர் பஃப், பவுடர் செட் பண்றதுக்கு. அப்புறம் ப்ரஷஸ்னு வரும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நான் எடுத்து வைக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐப்ரோ ப்ரஷ். ஏன்னா ஐப்ரோஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. வேற எதுக்கும் ப்ரஷ் இல்ல டூல்ஸ் இல்லைன்னா கூட நான் சமாளிச்சிருவேன். பட் ஐப்ரோஸ் இட் ஹேஸ் டு பி கிறிஸ்ப். ஐப்ரோஸ் ப்ரஷ் மிஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து அப்படியே பேனிக் ஆயிடும், ஐயோ அப்படின்ட்டு ஒர்க் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ ஐப்ரோ ப்ரஷ், எனி ஆங்கிள்டு ப்ரஷ் would do the job. ஒரே ஒரு பவுடர் ப்ரஷ் இந்த மாதிரி இதை வச்சு யூ கேன் கான்டோர், செட் யோர் ஃபேஸ், அப்ளை பிளஷ், இந்த மாதிரியான மல்டி பர்பஸ் வேலை நீங்க பண்ணலாம். இல்ல நான் நிறைய ப்ரஷ் வச்சிருக்கேன் என்னால வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும் அப்படின்னா எல்லா ப்ரஷ் எடுத்துக்கோங்க. பட் மஸ்ட் ஹேவ்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இது 2 ஓகேவா. அப்புறம் நீங்க ஜெல் ஐலைனர்லாம் யூஸ் பண்ண போறீங்கன்னா அதுக்கான ஐலைனர் ப்ரஷ். ஃபவுண்டேஷனும் நீங்க ப்ரஷ்ல யூஸ் பண்ற ஒரு ஆளா இருக்கீங்கன்னா யூ கேன் யூஸ் திஸ் பஃபிங் ப்ரஷ். ஐ மேக்கப்னு வரும்போது ஐ மேக்கப்க்கு நான் கையில வந்துட்டு இப்போ யூஸ் பண்றது உண்டு. பட் நீங்க கிளியரா டிஃபைன்டா போட போறீங்க அப்படின்னும் போது யூ ஹாவ் டு ஹாவ் சம் பிளெண்டிங் ப்ரஷஸ். ஆர்ட்ஸ்ல வந்துட்டு ஒரு டார்க் கிரீன் ப்ரஷ் கிட் ஒன்று இருக்கு, அதனுடைய லிங்க் தரேன், அது நீங்க வச்சுக்கோங்க. அதுல வந்துட்டு பிளெண்டிங் ப்ரஷஸ் இருக்கு, ஆங்குலர் ப்ரஷஸ் இருக்கு, பவுடர் ப்ரஷ், ஃபவுண்டேஷன் ப்ரஷ்னு எல்லாமே ஒரு பிகினருக்கு ஆர் ஒரு ஃபுல் மேக்கப் கிரியேட் பண்றதுக்கு தேவையான ப்ரஷஸ் இருக்கு. ஸோ அந்த கிட் நீங்க வந்துட்டு வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா பட்ஜெட்லயும் இருக்கும், தேவையானது மட்டும் நீங்க வச்சுக்கிற மாதிரியும் இருக்கும். அடுத்தது கொஞ்சோண்டு க்ரூமிங்க்கு வரலாம். க்ரூமிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஐப்ரோ ட்வீசர், ஐப்ரோ சிசர் அண்ட் ஃபேஷியல் ரேசர். இது இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் மினிட்ல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு முடியை வந்துட்டு கரெக்ட் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுடைய ஐப்ரோஸ்ல அப்படின்னா சிசர் ஆர் ட்வீசர் வச்சு நீங்க அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். எங்கேயாவது எக்ஸ்ட்ரா முடி வளர்ந்த மாதிரி இருக்கு, அதை நீங்க டக்குன்னு வந்துட்டு ஸ்கிராப் பண்ணோம் அப்படின்னா அந்த ஐப்ரோ ரேசர் வச்சு நீங்க கிளீன் பண்ணிக்கலாம். காட்டன் பேட்ஸ், டிஷ்யூஸ், ஃபேஸ் டிஷ்யூஸ், கிச்சன் பேப்பர் டவல் 2 தனித்தனியா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பட்ஸ், அப்புறம் ஷார்ப்னர், இந்த விஷயங்கள் வச்சுக்கோங்க. ஷார்ப்னர் வந்து ஏதாவது பென்சில் நீங்க சீவணும், லைக் ஐப்ரோ பென்சில், லிப் லைனர், இதெல்லாம் வந்து நீங்க சீவணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் இட். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ரெண்டுல எது நீங்க யூஸ் பண்றீங்களோ அது. இட் கேன் either be a micellar water or cleansing oil. இது 2 உங்களுடைய மேக்கப்பை ரிமூவ் பண்றதுக்கு ஆர் கரெக்ட் பண்றதுக்கு. ஸோ இது 2 வந்துட்டு மஸ்ட் ஹாவ். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி நம்மளுடைய ஸ்கின் கேர் வச்சோம் அதே மாதிரி இந்த விஷயங்களும் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் அவ்வளவுதான் இப்போதைக்கு நான் எடுத்து வைக்கிற அண்ட் உங்களையும் வச்சுக்க சொல்ற சில மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் அதர் ஐட்டம்ஸ் ரிலேட்டட் டு மேக்கப். அதை பேலன்ஸ் பண்றதுக்கு, ஹெல்ப் பண்றதுக்கு, ரிமூவ் பண்றதுக்கு, பில் பண்றதுக்கு, அதை சுத்தி இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம். ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோல ஆட் பண்ணிடுறேன். நீங்க வேற ஏதாவது நான் மிஸ் பண்ணிருக்கேன் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை எனக்கு காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, எனக்கு காமெண்ட் செக்ஷன்லயும் தெரியப்படுத்திக்கோங்க. ஃபியூச்சர்ல நான் என்னோட கிட்ல ஸ்பெசிஃபிக்கா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வைக்கிறேன் அப்படின்றதும் நான் வேணா உங்களுக்கு காமிக்கிறேன். பட் டியூட்டோரியல்ஸ்ல பாக்குற அதே ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இருக்கும். என்னோட மேக்கப் டியூட்டோரியல் செக் பண்ணுங்க, மேக்கப் ப்ராசஸ் வந்து பாக்குறதுக்கு. ஸோ யா, இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். பை.